ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸு, ஒரு முறை 3 பசுக்கள் ஒரு காடு அருகே ஒரு பசுமையான மற்றும் புதிதாக வளர்ந்துள்ள புல்வெளியில் வாழ்ந்து வந்தன. ஒரு வெள்ளை மாடு, ஒரு கருப்பு மாடு மற்றும் ஒரு சிவப்பு பழுப்பு மாடு. அதாவது என்னென்னா, ஒரு தடவை 3 பசு ஒரு காட்டுக்கு பக்கத்தில் பசுமையான மற்றும் புதிதாக வளர்ந்துள்ள ஒரு புல்வெளியில் வாழ்ந்து வந்துச்சான். அது ஒன்று வெள்ளை கலர் மாடு, இன்னொன்று கருப்பு கலர் மாடு, இன்னொன்று சிவப்பும் பழுப்பும் கலர்ந்த மாதிரியான ஒரு மாடு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒன்ஸ், ஒரு முறை, 3 cows lived in a green and fresh pasture. அதாவது 3 கவ்வு எங்கே வாழ்ந்து வந்துச்சான்? பசுமையான, க்ரீன்னா பசுமையான, அண்ட் ஃப்ரெஷ், பாஸ்டர் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக உள்ள ஒரு புல்வெளியில் வாழ்ந்து வந்துச்சான். அது எங்கே இருக்கான்? நியர் எ ஃபாரஸ்ட் அப்படின்னா ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கான். என்னென்ன கவ் இருக்குது? எ ஒயிட் கவ், எ பிளாக் கவ் அண்ட் எ ரெட்டிஷ் ப்ரௌன் கவ். 3 கவ் இருக்குது. ஓகே, அடுத்த சென்டென்ஸு, பசுக்கள் ஒன்றுக்கொன்று அன்பாக இருந்துச்சு. பசுக்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒன்றோட ஒன்று அன்பாக இருந்துச்சான். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த கவுஸ் வேர் கைண்ட் டு ஈச் அதர். ஒன்றோட ஒன்று அன்பாக இருந்துச்சான். கைண்ட் அப்படின்னா ஒன்றோட ஒன்று அதை அன்பாக இருந்துச்சா. கைண்ட் டு ஈச் அதர். அடுத்த சென்டென்ஸு, அவர்கள் ஒன்றாக புல்வெளியில் மேய்வதும் அருகருகே உறங்குவதும் வழக்கம். அவங்க ஒன்றா தான் சாப்பிடுவாங்களாம், ஒன்றா தான் தூங்குவாங்களாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே யூஸ்டு டு கிரேஸ். கிரேஸ்னால் மாடு மேயும் இல்லையா, அதை தான் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தே யூஸ்டு டு கிரேஸ் இன் த மெடோ டுகெதர். புல்வெளியில் ஒன்றாக தான் மேய்வாங்களாம். டுகெதர் அப்படின்னா ஒன்றாக மேய்வாங்களாம். மெடோனா புல்வெளி. அண்ட் ஸ்லீப் நியர் ஈச் அதர். ஒருத்தரோட ஒருத்தர் பக்கத்தில் தான் தூங்குவாங்களாம். அடுத்த சென்டென்ஸு, ஒரு நாள் ஒரு சிவப்பு பழுப்பு சிங்கம் காட்டிலேருந்து புல்வெளியில் உலா வந்துச்சான். அதாவது என்னென்னா, ஒரு நாள் ஒரு சிவப்பும் பழுப்பும் கலந்த மாதிரி உள்ள ஒரு கலரில் சிங்கம் காட்டில் அந்த புல்வெளியில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ரவுண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உலா வந்துட்டு இருந்துச்சான். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒன் டே எ ரெட்டிஷ் ப்ரௌன் லயன் ஹேப்பன் டு டேக் அ ஸ்ட்ரோல் அவுட் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஆன் டு த மெடோ. அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு உலா வந்துட்டு இருந்துச்சான். ஓகேவா? அந்த புல்வெளியிலும் அதே நேரத்தில் போய் பார்த்துச்சான். காட்டிலேருந்து அந்த புல்வெளிக்கு ஒரு உலா, அதான் ரவுண்டு வந்துச்சான். யார்? லயனு. ஓகே, அடுத்த சென்டென்ஸு, அது பசியுடன் இறை தேடியது. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரொம்ப பசியாக இருந்துச்சு, அதுக்காக இறை தேடிட்டுருக்கு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் வாஸ் ஹங்க்ரி அண்ட் லுக்கிங் ஃபார் எ ப்ரே. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரொம்ப பசியோடு இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் இறை தேடிட்டுருக்கு சாப்பிட்றதுக்காக. அடுத்த சென்டென்ஸு, பசுக்களை பார்த்ததும் அது மகிழ்ச்சி அடைந்தது. பசு எல்லாத்தையும் பார்த்ததும் அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் அவங்க எல்லாருமே ஒன்றாக இருந்ததால் அவற்றை தாக்க முடியவில்லை. அவங்க எல்லாருமே ஒன்றா இருந்ததால் அவங்கள யாருமே அட்டாக் பண்ண முடியல. ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆன் கேட்சிங் சைட் ஆஃப் த கவுஸ் இட் பிகேம் கிளாட். அதாவது என்னென்னா, அந்த புல்வெளியில் கவுஸை பார்த்ததும் அந்த மாடுகள் எல்லாத்தையும் பார்த்ததும் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நமக்கு இறை கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் குட் நாட் அட்டாக் தம். அவங்கள ஆனால் அட்டாக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பிகாஸ் தேவர் டுகெதர். 3 பேரும் ஒன்றாக இருக்காங்க, அதனால் அட்டாக் பண்ணுறது கஷ்டம். ஸோ அடுத்த சென்டென்ஸு, எனவே சிங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு கற்பாறைக்கு பின்னால் அமர்ந்து பசுக்கள் ஒன்றை ஒன்று பிரிக்கும் வரை பொறுமையாக காத்திருந்தது. எனவே அதாவது என்னென்னா, சிங்கம் ஒரு கல், அதாவது என்னென்னா ஒரு பாறை இருக்கு இல்லையா, கற்பாறைன்னா அதான் ஒரு பாறைக்கு பின்னால் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அமர்ந்துருந்துச்சான். அந்த 3 பசும் எப்படா பிரிஞ்சு போகும் அப்படின்னு பொறுமையாக வெயிட் பண்ணுச்சான். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸோ த லயன் சேட் பிஹைண்ட் எ பவுல்டர். பவுல்டர்னால் அது அந்த பாறைக்கு பின்னாட
அமர்ந்திருந்துச்சாம். அண்டு பேஷண்ட்லி வெயிட்டட் டில் த கவுஸ் would separate from each other. அந்த கவு வந்து ஒன்னோட ஒன்று பிரிஞ்சு போகிற வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சாம். அடுத்த சென்டென்ஸு, இருப்பினும் பசுக்கள் ஒருவருக்கொருவர் பிரிக்க மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்தனர். ஆனால் அதுங்களுக்கு தெரியும், அந்த பசுக்களுக்கு தெரியும், நம்ம பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னா மற்றவங்களால ஈஸியாக நம்ம வேட்டையாடப்படுவோம், அதனால பிரியாமல் ஒன்றாக இருப்போம் அப்படின்னு ரொம்ப கிளவராக இருந்துச்சுங்களாம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹவவர், இருப்பினும் த கவுஸ் வேர் டூ கிளவர் டு செப்பரேட் ஃப்ரம் ஈச் அதர். ஒன்றோடு ஒன்று பிரியவே இல்லையா, ரொம்ப புத்திசாலித்தனமாக. ஓகே, அடுத்த சென்டென்ஸு, அவர்கள் ஒன்றாக இருந்தால் எந்த வேட்டையாடுபவரும் தங்களை தாக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். அதாவது அவங்க 3 பேரும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா யாராலையும் தங்களை வேட்டையாட முடியாது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே நியூ தட் ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா, இஃப் தே வேர் டுகெதர், இவங்க எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா நோ ப்ரிடேட்டர் குட் அட்டாக் தம், வேட்டையாடுபவர் நம்மளையே தாக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அடுத்த சென்டென்ஸு, சிங்கம் 2-3 நாட்கள் அருகில் பதுங்கி இருந்தது. சிங்கம் என்ன பண்ணுச்சு, 2-3 நாள்லாம் வந்து வெயிட் பண்ணியிருந்துச்சு, பதுங்கி இருந்துச்சு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த லயன் லே இன் ஆம்புஷ். ஆம்புஷ்னால் பதுங்கி இருந்துச்சு. அதான் லே இன் ஆம்புஷ் நியர்பை ஃபார் 2 or 3 days, 2லேருந்து 3 நாள் என்ன பண்ணுச்சு, அந்த மாடுகளுக்கு பக்கத்துலேயே பதுங்கி இருந்துச்சாம். ஓகே, அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்டு இதே மாதிரி அடுத்து ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா, பாய் பாய்.